ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் வகர பயிற்சியை தொடங்குறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே கூட மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன் தாங்க. அதனாலேயே 12 ராசிகளுக்கும் பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாமே காத்துட்டு இருக்குதுங்க. தனகாரகனான இந்த சுக்கிரன் பல ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிகளுக்கு சுமாரான பலனையும் கொடுக்க தாங்க காத்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாசத்துல இருந்து தன்னுடைய பயிற்சியை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ராகு புதன் இவங்க எல்லாருமே இந்த மீன ராசியில தாங்க இவங்க கூடவே சேர்ந்தே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கிரக மாற்றமா பார்த்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி மீன ராசியில சந்திர பகவானும் வரப்போறாருங்க. இதை தொடர்ந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. இந்த சனி பயிற்சி மூலமா பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே பல விதமான அதிர்ஷ்டத்தை தாங்க இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அப்போ இந்த 12ஆம் இடமான மீன ராசியில சுக்கிரன் புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானும் பயணிக்க போறாருங்க. இந்த மாசத்துல தனாதிபதியான சுக்கிரன் அதாவது 2-7 கூடிய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சமா இருக்கிறதுனாலையும் இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இது கூடவே வேலை தொழில் படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலுமே சில மாற்றங்கள் தாங்க உங்களுக்கு கொடுக்க போகுது. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கன்னிராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களோட உத்தியோகத்தில் ரொம்பவே சிறப்பாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதனால் பாராட்டு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குங்க. உங்களோட புதுமையான கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கிற வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஆதரவுமே அவங்க கொடுப்பாங்க. அதனால் உத்தியோக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. அடுத்தது வியாபாரம் இல்லைன்னா தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய முதலீடுகள் மூலமாக நல்ல ஒரு லாபம்லாம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. இருந்தாலுமே கூட அதுக்காக நீங்கள் பொறுமையாக தான் காத்துட்டு இருக்கணும். ஒரு புதிய தொழிலை நீங்கள் தொடங்க விரும்புகிறீங்க அப்படின்னா குறைந்த அளவிலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க பணத்தை. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்குங்க. ஏன்னா அதிக அளவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா அது நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது கூடவே திருமணமான தம்பதிகளாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இருந்தாலுமே கூட உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் தான் உங்களோட சண்டைக்கு பெரிய காரணமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பேசுகிற பேச்சில் எப்பயுமே கவனமாக இருந்துக்கணுங்க. கொஞ்சம் நிதானமாகவும் இருங்க. இதுவே திருமணமான தம்பதிகள் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா 2 பேத்துக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான தருணங்களை நீங்கள் உருவாக்கிக்க போகிறீங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அதுவும் அஜீரண கோளாறுகள் வரலாம். இது கூடவே பார்த்தீங்களா இஎன்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்க போகுது. எங்கேயாவது நீங்கள் கொடுத்துருந்த பணம் எல்லாம் இப்போ உங்கள் கைக்கு சேரப்போகுதுங்க. இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்துலையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்க போகுது இந்த மாதம். நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. இதுக்கு அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ விரிவாக பார்த்துக்கிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த கன்னிராசிக்காரங்களோட குடும்ப நிலையும் காதல் உறவையும் பற்றி பார்க்கலாங்க. காதல் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்கள் 2 பேத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெரிய மோதல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பிரச்சனை வருங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தை விஷயத்தில். இந்த கணவன் மனைவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த டைம் உருவாகுங்க. அதனால் இந்த மாதத்தில் எங்கேயாவது ஒன்றா வெளியில் போயிட்டு உங்களோட டைமில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அப்படியே உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் ஏதாவது உறவு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்தாலுமே கூட அது 3ஆவதாக இருக்க நபர்கிட்ட யாருக்கிட்டையுமே உங்களோட பிரச்சனையை
எடுத்துக்கிட்டு போகாதீங்க. அதனால் பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களோட ஒத்துமையும் அது பாதிக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அது உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த நபர்களின் உறவால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரர் தாங்க இந்த மாதம் வந்து ஏற்பட போகுது. அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குவீங்க. குழந்தைகிட்ட உண்டான உங்களோட ரிலேஷன்ஷிப்போட கூட ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்க போகுது. அதனால் ஃபேமிலி கூட நீங்கள் இந்த மாதம் வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களோட பொருளாதார நிலை வந்து ரொம்பவே அனுகூலமாக தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. சீரான நிதிநிலையில் உங்களுக்கு இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே சேஃபாக வந்து செக்யூராக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இது மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த உபரி வருமானத்தை வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு லாபம்லாம் திட்டக்கூடிய புத்திசாலித்தனமாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, முதலீடு எதுலையாவது செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து இது கரெக்டான காலமாக தான் அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, வீடு இல்லைன்னா நகை இது மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இது கூடவே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிதி ரீதியாக ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. அவங்களோட பேச்சு கேட்டு அவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு செல்வம்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. எந்த ஒரு தொழிலோ இல்லை வேறு எதுலையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்கிறது மூலிமா நல்ல ஒரு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அவங்களோட ஒத்துழைப்பு மூலமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தாங்க உங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களோட உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் நிறைய சவால்கள்லாம் சந்திக்க வேண்டியதாங்க இருக்கும். இருந்தாலும் கூட கடைசியில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆதரவு வந்து அதிகமாக இருக்குங்க. ஒர்க் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலுமே கூட நீங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது மூலியமா, சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறது மூலியமாகவும் ஹையர் ஆஃபீஸர்ஸோட பாராட்டலாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இது கூடவே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கூடிய நல்ல இடமாற்றம்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதுவே புதுசாக வேலையில் தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால இந்த மாதத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கலாம். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதம் வந்து உங்களோட வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கூட காத்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவே உற்பத்தி துறையை சார்ந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ஹையர் ஆஃபீஸ் கிட்ட சின்ன சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களோட முன்னேற்ற வளர்ச்சிக்கு வந்து இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கலாங்க. இது கூடவே சோசியல் மீடியா, திரைப்பட துறையில் இருக்கிற இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கொஞ்சம் வெகுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. கரெக்டாக நீங்கள் பிளான் போட்டு வேலை செய்யறது மூலியமா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரை நோக்கி தாங்க உங்களோட சக்ஸஸ் எல்லாமே நடக்க போகுது. மருத்துவத்துறையை சேர்ந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நோயாளிகளிடமிருந்து உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்குங்க. இதுவே ஆராய்ச்சி இல்லைன்னா கண்டுபிடிப்பு செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து நல்ல ஒரு மதிப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அதுவும் விஞ்ஞானிகள் மூலமா உங்களுக்கு சமூகத்துல நல்ல ஒரு பெயர், பாராட்டுலாம் கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களோட தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து எந்த வகையான முதலீடு செஞ்சாலுமே கூட நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. ஏன்னா அதன் மூலமா வெற்றி மற்றும் லாபத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருக்கணுங்க. அதனால நீங்க யோசிச்சு செய்யறதா நல்லது. இது மாதிரியான முதலீடுகளை வந்து நீங்க தக்க வச்சுக்கிறதுக்காக நல்ல ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கணுங்க. அதுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்பவே உங்களுக்கு சாதகமா இருக்கும். புதிய முயற்சி நீங்க ஏதாவது செய்கிறீங்க இல்லை திட்டம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த டைம்ல வந்து நீங்க கரெக்டாக செஞ்சுக்கணுங்க. இருந்தாலுமே கூட இந்த இன்வெஸ்ட் பண்றதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. இந்த மாதத்துல இந்த தொழில் முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை வழங்கினாலும் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களோட ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்துல வந்து இந்த மாதம் வந்து நீங்க அதிகமாக அக்கறை காட்டணுங்க. உங்க உடம்புல டஸ்ட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. இது கூடவே அஜீரண கோளாறுகள் கூட வரலாம். அதனால நீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இது கூடவே சத்தான உணவான காய்கறி, பழங்கள் இதெல்லாம் கூட சாப்பிடலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது காது, மூக்கு, வாய் தொடர்பான பிரச்சனைகள் தான். இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, சரியாகிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. உங்களோட உடல்நலத்துல வந்து இந்த மாதம் கண்டிப்பா நீங்க கவனம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் அலட்சியமாக்காம உடனே டாக்டரை போய் பார்த்து சரி செஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்க அதாவது பட்டதாரிகளா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பட்டம் பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க கல்வியில வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ கூட ஏதாவது அட்டன் பண்ணலாங்க. அதுலயுமே கூட வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை இதெல்லாமே உங்களுக்கு காத்துட்டு தான் இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குங்க. ஆனா அது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல வந்து கருப்பு பசுமாட்டுக்கு கோதுமை கொடுக்கறது மூலியமா நீங்க நினைச்ச
நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. இந்த கன்னிராசிக்காரங்க யாரெல்லாம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.